இப்போ இருக்கிற இலக்கியங்கள்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ இருக்கிற சினிமா வரைக்கும் பெண்கள பூ மாதிரி மிருதுவானவ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அழகிய மான் போன்ற மிரட்சியான கண்களை உடைய ஒரு பெண். ஆனா இவரு லவ் பண்ற பொண்ணும் அதுக்கு டோட்டலா எதிர்மறையானவங்க. அதுவும் மொரட்டு சிங்கிள் வேற. ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்துட்டு இந்துவை பிடிக்கலன்னுட்டான். அதுல இருந்து ஆம்பளைங்கனாலும் வெறுப்பு, கல்யாணம்னாலும் வெறுப்பு. சமையல்ல மட்டும் இல்ல, அம்மா கிட்டயும் காரம் குறைஞ்சு வச்சு போட்டுருக்கு. இது குண்டூர் மிளகா, அவ்வளவு சுலபமா காரம் குறைஞ்சிடும். அதனாலதான் அவரு கம்பன் கிட்ட பாடுறாரு, நீ ஏமாந்துட்டப்பா, எல்லா பொண்ணுங்களும் நீ கற்பனை பண்ண மாதிரி இல்ல, பாரு ஏன் ஆளு மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. அம்பு விழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ. அருஞ்சுவைப்பால் என ஏன் சொன்னான், அது கொதிப்பதினால் தானோ.